ஓரணியில் தமிழ்நாடு இது பண்ணும்போது வெற்றி பேரணியில் தமிழ்நாடுன்னு நேற்று பிரச்சாரத்தை தமிழக வெற்றி கழகத்தில் தொடங்கியிருந்தாரு. திருச்சியுமே போக்குவரத்து நெரிசலில் முழுவதுமாக ஸ்தம்பித்ததை பார்க்க முடியுது. விமர்சனத்தை முன்வைக்கும் போது கூட 2 அமைச்சர்களையும் முன்னிறுத்தி தான் அவர் விமர்சனத்தை முன்வைச்சார். இதுவரைக்கும் திருச்சி மாவட்டத்துக்கு எந்த ஒரு வளர்ச்சி பணியும் கொண்டு வரல அப்படிங்கிற ஒரு நேரடி விமர்சனத்தை முன்வச்சிருக்கிறாரு. தேர்தலுக்கு இன்னும் ஒரு 5 மாதங்கள் இருக்கும் பொழுது ஒவ்வொரு இயக்கத்தை சார்ந்த புதிதாக இயக்கம் தொடங்கியவர்களாக இருந்தாலும் சரி, இல்லை எதிர்க்கட்சியாக இருந்தாலும் சரி, தொடர்ந்து நாங்கள் 2015 இருக்கும்பொழுது 16 தேர்தலுக்கு நாங்கள் தயாராகும் பொழுதும் சரி, 2021 தேர்தலுக்கு தயாராகும் பொழுது ஓராண்டுக்கு முன்பே பிரச்சாரம் மேற்கொள்வது என்பது அது வழக்கம்தான். ஒவ்வொரு இயக்கத்தை சார்ந்தவர்கள் தங்களை முன்னிறுத்துவார்கள். யார் என்ன செஞ்சுருக்காங்க, யார் என்ன செய்யலை, நாங்கள் அதை செய்வோம் அப்படிங்கிறது ஒரு வழக்கமானது. அது ஒவ்வொரு மாவட்டத்திலும் நடைபெறுகின்ற. நேற்று கூட இங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை கூட்டினதாக கூட நானும் இன்றைக்கி செய்திலாம் பார்த்தேன். நேற்று நான் சென்னையில் இருந்தேன். ஏறத்தாழ ஒரு 3000 தமிழ் இன்ஜினியர்ஸ்க்கு நம்ம அன்பு துணை முதலமைச்சருடைய திருக்கரங்களால் பணியாணை வழங்கக்கூடிய ஒரு நிகழ்வில் நாங்கள் கலந்துக்கிட்டோம். 6000 யூத்துக்கு நாங்கள் பயிற்சியோடு சேர்ந்து பணியாணை வழங்கக்கூடிய இப்படி ஒரு ஆக்கப்பூர்வமான நிகழ்ச்சியை கலந்துக்கிட்டு நேற்று கோயம்புத்தூருக்கு இறங்கினதுக்கப்புறம் இப்போ நான் இங்கே நேராக இப்போ உங்களுக்கு நான் சந்திக்க வந்திருக்கேன் நான். ஸோ இப்போ நேற்று நடந்த நிகழ்வு பற்றி நீங்கள் பார்க்கும்பொழுது பத்திரிகையாளர்கள்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க. அவரும் பேசும்பொழுதும் தொண்டர்களெல்லாம் பெருசாக அவங்க பேசும்பொழுதெல்லாம் கேட்கல அப்படின்னு கத்தி அதை கூட நான் பார்த்தேன். பேப்பர் காலமாக பார்த்துற செய்தியில் கேட்கலன்னு சொல்கிறதை காட்டிலும் நீங்கள் சரியாக திருச்சியில் நடந்த வளர்ச்சியை பார்க்கல அப்படின்னு சொல்கிறது தான் நான் சொல்லுவேன் நான். இப்போ ஏன் டிபார்ட்மெண்ட் எடுத்துக்குவாங்க, கிட்டத்தட்ட நம்ம திருச்சி மாவட்டத்தில் மட்டும் பார்த்திங்கன்னா பல ஸ்கூல்ஸ் கிட்டத்தட்ட 24,78,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் புதிய வகுப்பறைகள் கட்டினது ஏற்கனவே இருந்த வகுப்பறைகளை மெயின்டெனன்ஸ் ரிப்பேர் பண்ணது வரைக்கும் அந்த பணத்தை நாங்கள் ஒதுக்கி தந்திருக்கோம். ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் 20 ஸ்கூலை நாங்கள் தரம் உயர்த்திருக்கோம். அது மிடில் ஹை ஸ்கூல் டு ஹை செகண்டரி ஸ்கூல், அது 2 ஸ்கூல் நம்முடைய திருச்சி மாவட்டத்துக்கு மட்டும் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அடுத்த மேக்ஸிமம் ஒரு 2 அமைச்சர்கள் நாங்கள் எங்களால் என்னென்ன செய்ய முடியுமோ இந்த 4.5 வருஷம் 4.25 வருஷத்தை என்னென்ன செய்ய முடியும் அது மூலியமாக செஞ்சுருக்கோம். அதுக்காக எல்லாத்தையுமே செஞ்சுட்டோம் சொல்ல முடியும். இன்னும் அதிகம் செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுகின்றோம். அதனால் கண்டிப்பாக எங்களை பொறுத்த வரைக்கும் அனுபவம் வாய்ந்த ஒரு மூத்த அமைச்சர் இருக்கிறார். புதிய அமைச்சராக நான் இருந்தேன் என்று சொன்னால் அனுபவத்தை பெற்றவனாக இன்றைக்கி அவரோடு இணைந்து திருச்சி மாவட்டத்துடைய வளர்ச்சியில் முழுமையாக எங்களுடைய பங்கை நாங்கள் செலுத்தி கொண்டிருக்கின்றோம். முழுமையாக அவருக்கு யாராச்சும் ஸ்பீச் இன்புட் கொடுத்தாலும் ஒவ்வொரு மாவட்டத்தில் இதெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க, இதெல்லாம் பண்ணலை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது மக்களுக்கு தெரியாமல் ஒட்டுமொத்தமாக நீங்கள் எதுவுமே செய்யலை, எந்த பிரயோஜனமே இல்லை அப்படிங்கிறத கண்டிப்பாக அறிவு சார்ந்த மக்கள் அதிகம் இருக்கிற நம்ம திருச்சி மாவட்டத்தில் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், எதையும் பகுத்தறிந்து பார்ப்பார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. திமுக தலைவர்கள், அதிமுக எதிர்கட்சி தலைவர்கள்லாம் பிரச்சாரம் மேற்கொள்றாரு. எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை, எனக்கு மட்டும் தான் அவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன், என்னை பார்த்து திமுக பயப்படுதுன்னு சொல்கிறாரு. அது இல்லை, அப்படி சொல்ல. நாங்கள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுக்கு ஜென்ரலாக நம்ம பொதுமக்களுக்கு நம்ம அவதி கொடுக்கக்கூடாது. பொதுவாக ஒரு ஆம்புலன்ஸ் வருதுன்னா அது கூட நம்ம இடம் கொடுக்கணும். இது எல்லாமே சேர்ந்து தான் ஒரு கண்டிஷன்ஸாக நம்ம கொடுக்குறோம். நாங்கள் இப்போ நேற்றையிலேருந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, விமான நிலையத்துலேருந்து வந்ததுலேருந்து நம்முடைய சென்ட்ரல் மீடியிலேருந்து எல்லாமே அந்த வந்த பசங்களாக இருந்தாலும் ஏன் நம்ம அனைத்தோடைய வரிப்பணத்தில் தான் ஒரு நாடு ஒரு நகரம் கட்டமைக்கப்படுகிறது. அது ஒட்டுமொத்தமாக அதெல்லாம் சிதைச்சிட்டு போகிற மாதிரி எல்லாமே நேற்று போகும்போது வைத்தறிச்சலாக எங்களுடைய சையத் முர்துஷா பள்ளியை சார்ந்திருக்கிற மேல் கூரையால் நின்று உடஞ்சி அந்த பிள்ளைங்களுக்கான டாய்லெட்டை நீங்கள் வீணடிச்சிட்டு போயிட்டாங்க. ஸோ கும்பல் வர்றது என்ஜாய் பண்ணுங்கள், நீங்கள் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக பாருங்கள், ஹாப்பியாக இருங்க. அதெல்லாம் நான் அதை பற்றி சொல்ல நாங்கள் யாரையுமே நாங்கள் எதிரியாக நினைக்கிறது கிடையாது. உங்களுக்கே தெரியும், தமிழ்நாட்டு முதலமைச்சர் நேற்று எழுதின அந்த கடிதத்தை கூட நான் பார்த்தேன். ஒட்டுமொத்தமாக அந்த கடிதமே என்ன சொன்னால் நம்முடைய கொள்கை எதிரிகள் அப்படிங்கிறது கும்பமேளா நடத்துவார்கள். நம்மளுடைய அரசியல் எதிரிகள் நம்ம சும்மா இருந்தாலும் நாங்கள் தான் அரசியல் எதிரின்னு சொல்கிறவங்க கும்மாளம் போடுவார்கள் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக அந்த இதில் சொல்கிறாங்க. ஸோ கொள்கை சார்ந்து இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் எவ்வளோ தான் என்ஜாய்மெண்ட் பண்ணால் அந்த கொள்கை அப்படிங்கிற மனசில் நிற்கும்போது வீடு திரும்பும்போது இதுதான் நம்ம நாட்டுடைய கொள்கை, இதுதான் நம்முடைய இனம், இதுதான் நம்முடைய மொழி அப்படிங்கிற அந்த பற்று யாருக்கு இருக்கிறதோ, அப்படி பற்று இருக்கிறவர்கள், கொள்கை பிடிப்போடு இருக்கிறவர்கள் கண்டிப்பாக திமுக பக்கம் நிற்பார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு. சரி, அதான் சொல்கிறேன். இது ஒரு பிரச்சாரம் அப்படிங்கும்போது இவ்வளோ பேர் இளைஞர்கள் வந்தாங்களே, நான் எல்லாத்தையும் கூப்பிட்டு பேசினார். வெரி ஃபஸ்ட் டைம் எல்லா தமிழ்நாட்டிலேருந்து நான் கோயம்புத்தூர்லேருந்து சொன்னாங்க. கோயம்புத்தூர்லேருந்து வண்டி வந்திருக்கு, கேரளாலேருந்து வண்டி வந்திருக்கு, எல்லாம். ஏன்னா ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறனால எல்லாருமே ஒன்று சேர்ந்து அவருக்கு வாழ்த்து தெரிவித்து கூட அவர் ஆரம்பிச்சிருந்துருக்கலாம். ஸோ இவ்வளோ யங்ஸ்டர்ஸ் நான் கேதர் பண்ணிட்டேன். அப்போ இந்த யங்ஸ்டர்ஸ்க்கு நாட்டு நடப்பு, நீங்கள் அரசியல் எதிரிகளை பற்றி பேசுங்க, அதே நேரத்தில் உங்களுடைய கொள்கை எதிரிகள் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களே, அந்த கொள்கை எதிரிகள் பார்த்து நீங்கள் பேசும்போது அப்பா இவ்வளோ பேர் இருக்கிறாங்க, நான் எல்லா பிள்ளைங்க மனசுலாம் இடம் பிடிச்சிட்டேன் அப்படின்னு பெருமையாக சொல்லணும். அந்த பிள்ளைங்களுக்கான படிப்புக்கான பணத்தை அவங்க விடுவிக்காமல் இருக்கிறாங்களா, அந்த ஏங்க அந்த பணத்தை விடுவிக்கல, என் பிள்ளைங்களுக்கெல்லாம் என் ரசிகர்கள் தான் அந்த பிள்ளைங்களாமே, அந்த பிள்ளைங்க படிப்பதற்கான பணத்தை விடுவிச்சா தான் என்ன அந்த ஒன்றிய அரசு என்று அவங்களை கேட்டிருந்துருக்கலாம். எஸ்ஐஆரை பற்றி அவர் பேசியிருந்தாங்க. இப்படி நாட்டு நடப்பு சார்ந்து பல விஷயங்கள் இருக்குது. இவ்வளோ
இவ்வளோ யங்ஸ்டர்ஸ் நான் கேதர் பண்ணிட்டேன், இப்போ நான் இந்த யங்ஸ்டர்ஸ்க்கு நான் ஒரு விழிப்புணர்வு கொடுக்க போகிறேன்னு சொன்னால் அது நல்லா இருக்குமே தவிர ரொம்ப நேரோ மைண்டடாக அவர் பேசிட்டு போயிட்டாரோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் எனக்கு தோன்றுகின்றது. ஒரு பிரச்சாரத்தை ஸ்கிப் பண்ணியிருக்காரு. நீங்கள் அவர் சொல்கிற அட்வைஸ் ஏன்னா நிறைய பேர் வெயிட் பண்ணி மிட் நைட் வரைக்கும் வெயிட். சரி, அது ப்ராப்பர் திட்டமிடல். ஏன்னா இப்போ நீங்கள் சொல்லும்போது இப்போ திருச்சி மாவட்டத்துக்கு வரும்போது எடுத்த உடனே பேசும்போதே மைக் அவருக்கு வந்து மக்கர் பண்ணிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. காலம்பரம் பார்த்தேன், நேற்று நைட்லேயே நம்ம சொன்னாங்க. இல்லை அவங்க பேச ஆரம்பிக்கும் போதே ஒரு திட்டமிடல் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக வந்து தேவையில்லையா. இன்றைக்கி ஒரு கூட்டத்துக்கு வராங்க, இவ்வளோ பெரிய கேதரிங் பண்ணுறாங்கன்னா யாருமே வந்து வருகின்ற வேன் மைக் வச்சுக்கிட்டு கூட யாரும் அதை நம்பி வர மாட்டாங்க. சுற்றி வட்டாரத்தில் மிகப்பெரிய ஒரு மைக் செட்லேருந்து அந்த ஸ்பீக்கர்ஸ் வச்சா தான் அவங்க பேசுகிறது தெரியுமா. அது எங்களுக்கு விமர்சனம் பண்ணாலும் சரி, பாராட்டினாலும் சரி, அறிவுரை சொன்னாலும் சரி, மக்களுக்கு என்ன சொல்ல வராரு உள்ளபடியே அவர் தெளிவாகத்தான் அந்த கருத்துக்களை சொல்ல வருகிறாரா அப்படிங்கிறது கூட யாருக்குமே தெரியாமல் போயிடுச்சு. ஸோ அது திட்டமிடலில் வந்து அவங்க ப்ராப்பராக இல்லை அப்படிங்கிறத அது காட்டுது.